ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்வீட்டி சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். எப்போ ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எப்படி செய்யணும் பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிடுறேன். தண்ணி சூடாகட்டும். ஸ்ட்ரெயிட்டாக பால் ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் ஊற்றி தான் ஊற்றணும். அப்போ தான் அடி பிடிக்காது. 3/4 லிட்டர் பால் ஊற்றிருக்கிறேன். இது 1/4 லிட்டர் ஆகிற வரைக்கும் நல்லா காய்ச்சிக்கலாம். 200 கிராம் பீட்ரூட்டு தோல் நீக்கி ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து நம்ம கட் பண்ணி வச்ச பீட்ரூட்டை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். நைஸாக அரைச்சாச்சு. ஒரு ஜல்லடை வச்சு இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஒரு முறை நைஸாக அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணாலே போதும். இப்போ ஜூஸ் கிடச்சிருச்சு. 300 கிராம் ஜூஸ் இது ஓரமாக எடுத்து வச்சிடலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். 2 கப் பச்சரிசி மாவு, வறுத்த மாவு வறுக்காத மாவு எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இது மொத்தம் 400 கிராம் பச்சரிசி மாவு. 1/2 ஸ்பூன் சால்ட் போட்டுடலாம். நம்ம அரைச்சி வச்ச ஜூஸை இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி மாவு பத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். நம்ம 300 கிராம் ஜூஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. நல்லா சாஃப்டாக எல்லா மாவையும் சின்ன சின்ன கோலி உருண்டை சைஸ் உருட்டி எடுத்துக்கலாம். மாவை எல்லாத்தையுமே கோலி உருண்டை சைஸ் உருட்டி வச்சாச்சு. ஒரு இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி ஊற்றி தட்டு போட்டு நம்ம உருட்டி வச்ச அந்த உருண்டை எல்லாத்தையுமே அது ஆவிலே வேகட்டும். இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். பால் காஞ்சி நல்லா திக்காயிடுச்சு. இப்போ 1/4 லிட்டர் அளவுக்கு வந்துருச்சு. இப்போ 1/4 லிட்டர் பாலுக்கு 50 கிராம் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். திக்கானா பாலே ஸ்வீட்டாக தான் இருக்கும். அதனால் சர்க்கரை கம்மியாகவே போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா கூட 25 கிராம் சேர்த்து கூட போட்டுக்கலாம். இப்போ நல்லா சர்க்கரை நல்லா கரையட்டும். கரைஞ்சி கொஞ்சம் திக்காகட்டும். அது வரையும் நல்லா காய்ச்சிக்கிட்டே இருக்கலாம். 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். பீட்ரூட் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. இதை எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். சைடில் இருக்கிற ஆடையெல்லாம் எடுத்து விட்டு பால் காய்ச்சி நல்லா திக்காக இருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். வேக வச்சா பீட்ரூட் கொழுக்கட்டையாக குட்டி குட்டி பவுலில் போட்டு வச்சுருக்கிறேன். நம்ம காய்ச்சி திக்கான பாலை இதில் ஊற்றிடலாம். இது ஆளுக்கு ஒரு பவுல் கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். ஹெல்த்தியான பீட்ரூட் பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நான் முந்திரி பாதாம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இந்த மேலே போட்டுடலாம். பீட்ரூட் சாப்பிடுன்னா கூட குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்த விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.